போர் என்றால் 4 பேர் சாகத்தான் செய்வேன்னு சொன்னவங்க தான் இந்த ஜெயலலிதா. குடும்பத்தோட சாகத்தான் செய்வாங்க, தமிழர்கள் சாகத்தான் செய்வார்கள் போர் என்று வந்தால் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சொல்றாங்களா சட்டசபையில 3 பேர் நீங்க விடுதலை பண்ணுங்க. அப்படி விடுதலை பண்ண 7 பேரும் தூக்கு தண்டனை இருக்கு. அதாவது தூக்கு தண்டையில இருந்து ஆயுள் தண்டனை குறைச்சிட்டாங்க. 7 பேர் தான் விடுதலை பண்ணணும். என்ன விடுதலை பண்ணுங்க? என்ன தமிழருக்கு ஆதரவாக இல்லை ஆட்சிக்கு ஆதரவாக? கவனம் சொல்லணும். மக்களை ஏமாத்தாங்க. தயவு செய்து மக்களை ஏமாத்திருந்தானா தைரியமா கேப்டன் பிரபாகரன் ஒரு பேர் வச்சு சொன்னேன். என் தலைவர் இறந்ததுக்கப்புறம் அதை பத்தி பேச மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் பேசாம தான் இருந்தேன். ஆனா சட்டசபையில நீங்க வந்து ஏமாத்துறீங்க. சட்டசபையில கூட வாழ்த்து சொன்னேன். ஆனா ஏமாத்தாத ஐயா என்னை போட்டு விடுறோம்னா நீ போடம் 15 நீந்தி போடம் தூக்கி எரிஞ்சுட்டு வந்திருப்பான் இந்த விஜயகா. ஆனா நீங்க அப்படி செய்யல. உங்களுக்கு 15 வேணும், அப்படி குஷியா இருக்கணும். சுத்தி போலீஸ் இப்படியே ஒட்டிக்கிட்டு இருப்பீங்க. நேரம் இருப்பீங்க 2 மேலுக்கு அந்த பக்கம் 2 மேலுக்கு அந்த பக்கம் சுத்தி போலீஸ் யாரும் வெளியே வருவாங்க. பேப்பரை படிப்பாங்க, பட்டு பேப்பருக்காக கீழே வரும். நான் எழுதி வச்சு படிக்கிறதானே. இல்லாட்டி புஸ்தகம் கொண்டு வரவங்க ஒரு புத்தகத்துக்கு மேலே வச்சுக்கிறேன் எழுதியா சரி ரைட் கரெக்டா அப்படியே இதே பேசுப்பான்னு சொன்னா பேசுறாரு. அவங்களுக்கு தான் பணம் கொடுத்த பணம் வரணும். என்ன கூலி என்ன எது ஏதாவது தெரியுமா? 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கூலி பேசுறதுனால கூலி பேசவே இல்லையே. ஏதாவது பேசினா தானே இவங்க எல்லாத்தையும் ஜெயலலிதா மட்டும் தொட்ட இடம் துளங்கர் எங்க துளங்கர் ஊழல்ல துளங்குறாங்க, எதிரையா துளங்குறது எல்லாமே துளங்கும். அதுல துளங்குறது பார்த்தா ஏன் எனக்கு தொண்டை கட்டிட்டு இந்த மாதிரி தான் பல பிரச்சனைகள் 2 நாளா தூங்காதனால எனக்கு வந்திருக்கு. அதனால தயவு செய்து கொஞ்சம் இருமுங்க. கொஞ்சம் ஏதாவது நிலத்தனைக்கு பேச தவறாக யாரும் இருக்கணும் இதே வருத்தப்படுத்திக்கிறேன். ஏன்னா பல பிரச்சனைகள் நான் பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க வந்து விஷயம் தெரியாத மின்சாரம் எங்கேயுமே 10% மின்சாரம் ஒவ்வொரு வருஷம் கூட்டம் தொழில் வந்து இந்த 2 கட்சியும் மாறி மாறி அதிமுக திமுக திமுக அதிமுக அதிமுக திமுக மாறி மாறி வந்துச்சு. என்ன ஆச்சு? எதுவுமே நடக்கல. 10% கரண்ட் உருவாக்கணும். ஒவ்வொரு வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆயிட்டு போனா ஆகிட்டே போகணும். இப்ப 2500 மெகாவாட் வந்துருக்கணும். 2500 மெகாவாட் எங்க இருக்கு மக்களே? இப்பவே பற்றாக்குறை 4000 மெகாவாட் இருக்கு. 2500 மெகாவாட் எங்க இருக்கு போவாங்க? ஆக எவ்வளவு மோசமான அரசியல். ஆனா இது ஏறி போச்சு. அதனால நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா முடியாது. ஒரு 1500 2000 கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? எங்களுக்கு தான் எவ்வளவு வச்சு உங்களுக்கு கிம்பளம் வாங்குற உங்களுக்கு இல்ல வேற ஒன்றும் செய்ய முடியும். இப்படிமாக சொல்லி வாங்குறாங்கன்னு சொல்றாங்க அரசியல் ஆர்வலர்களும். டிவியை திறந்தா பத்திரிகை திறந்தாலும் இதுதான் வரும். இன்னைக்கு வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? கோவை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? கோவை. அந்த கோவை தொழில் நகரம் சொல்லுவாங்க. ஆனா அந்த கோவை தொழில் நகரமாக கூலி குறுகி இன்னைக்கு சப்பளிச்சு சப்பானி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டவங்க யாரு? இந்த 2 அரசாங்கம் வந்தா. இந்த 2 அரசாங்கத்தை நம்பி நீங்க இதையே செய்ய போறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. கோயம்புத்தூர்ல எப்ப பாருங்க எதுவுமே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வரிசையா கோயம்புத்தூர் பாருங்க எங்க பாருங்க டிராபிக். இப்ப அதாவது மேட்டுப்பாளையத்திலிருந்து இது வரைக்கும் வரும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா வந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு டிராபிக். அப்ப நானே 1.5 மணி நேரமா வரேன். எனக்கு முன்னாடி ஒரு வண்டி ஒரு போலீஸ் பாதுகாப்பு. அப்போ ஸ்கூலுக்கு போறவங்க எப்படி போவாங்க, காலேஜுக்கு போறவங்க எப்படி போவாங்க, நல்ல வேலைக்கு போறவங்க எப்படி போவாங்க, ஒரு ஹாஸ்பத்திரிக்கு போறவங்க ஏதாவது போக முடியுமா? இன்னைக்கு சென்னைக்கு அடுத்து அதிகமான டிராபிக் இருக்குன்னா எல்லா ஊரும் இருந்தாலும் சென்னைக்கு அடுத்து பெரிய மாநகரம் சொல்ற கோயம்புத்தூர் நீங்க என்ன இருக்கு? ஆகலாம் சொல்ல உங்களை எல்லாம் கெஞ்சி கட்டுகிறேன் மக்களே. மக்கள் கூட்டணி, வெற்றி கூட்டணி, முதல் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்க எல்லாம் வாக்களிக்க வேண்டும்.